அன்பிற்கினியவர்களே, இனிய வணக்கம். இப்போது நான் பேச போகிறது ஆக்சுவலாக நான் இது எஃபியில் இங்கிலீஷில் வந்திருந்தேங்க. இந்த கோட்டு இதை நான் தமிழாக்கம் பண்ணி பேசுகிறேன். சீனாவில் ஒரு பணக்காரர் சொன்னாருங்களாம். என்ன சொன்னாருன்னா, நீங்கள் குரங்குகளுக்கு முன்னால் வாழைப்பழத்தையும் பணத்தையும் வச்சிங்கன்னா குரங்கு வாழைப்பழத்தை தான் எடுக்கும். ஏன்னா அதுக்கு பணத்தினால இன்னும் நிறைய வாழைப்பழம் வாங்க முடியும் அப்படிங்கிறது அதுகளுக்கு தெரியாது. உண்மையிலேயே நம்ம மக்களுக்கு வேலை, இன்னொரு பக்கம் பிஸ்னஸ், அதாவது தொழில் கொடுத்தோன்னா அவங்க அந்த ஜாப் அதை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா பிஸ்னஸ் அதாவது தொழில் சம்பளத்தை விட அதிக பணம் சம்பாதிக்கும் அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லைங்க. நான் உள்பட எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். ஏழைகள் எல்லாருமே ஏழைகளாகவே இருப்பதற்கான மிகப்பெரிய காரணம் அவங்களுக்கு அந்த தொழில் வாய்ப்புகளை அங்கீகரிக்க பயிற்சி கொடுக்கப்படாதது தான் முக்கியமான காரணங்க. ஒரு பள்ளியில் நிறைய நேரம் செலவிடுறோம், பள்ளியில் படிக்கிறது, இது எல்லாமே தனக்காக உழைக்காமல் சம்பளத்துக்காக உழைக்கணும் அப்படிங்கிறதாங்க நம்ம அதிகமாக கற்றுக் கொடுக்குறோம். லாபங்கள் எப்பவுமே சம்பளத்தை விட சிறந்ததுங்க. ஏன்னா சம்பளம் நம்மளை வாழ அனுமதிக்கும், ஆனால் லாபங்கள் தாங்க நமக்கு வாழ்க்கையை, மிகப்பெரிய வாழ்க்கையை, வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அதனால் நமக்கு ஒரு தொழில் தொடங்கிறதுக்கோ இல்லை ஒரு தொழிலை செய்கிறதுக்கோ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அந்த வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க. கண்டிப்பாக என்றைக்குமே வாழைப்பழத்தை விட அந்த வாழைப்பழத்தையே வாங்கி கொடுக்குற பணம் பெரியது தான். சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமையிலே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, செய்யாற்றை வென்றான்.